சார் வணக்கம். நீங்கள் வண்டி கொடுறதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட வந்து எலிராட்டு கூட போட சொன்னீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஸ் பெயிண்ட்டு அடிக்கல. அதில் வீடியோ அனுப்பிச்சேன். ஆமாம். அதில் எப்படி இருந்தது, முன்ன எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை, நான் ஆக்சுவலாக இங்கே நம்ம விஎன் கார் ஜுவல்லர்ஸ்க்கு நான் வந்தது எதுக்குன்னா அந்த ரேட் மேஷ் அடிக்க தான் வந்தேன். ஆனால் வந்த இடத்துல தான் பார்த்தது தெரிய வந்தது என்னென்னா, ஹுண்டாயில் நாங்கள் வந்து சேஸ் பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு காசு கொடுத்துருந்தோம். ஆனால் சேஸ் பெயிண்டிங் அடிக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி இவர் தான் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்க. ஸோ இது ஐடென்டிஃபை பண்ணதுனால எங்களுக்கு அவங்க ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்தது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, விஎன் கார் ஜுவல்லர்ஸு ஒரு நம்பிக்கையான கடன் கூட சொல்லுவேன். ரெண்டாவது டிரான்ஸ்பரன்சி, என்ன கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இந்த சேஸ் பெயிண்ட்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு முன்ன இருந்ததோட இப்போ இருந்ததோட வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துலலாம் நல்லாவே தெரியுது. அந்த வீடியோக்கும் இப்போ உள்ள இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேரும் நான் இங்கே ரெஃபர் பண்ணுவேன். இதில் இன்னும் ஒரே ஒரு குறை தான் இருக்குது. இந்த சைலன்சர் பெயிண்ட்டும் இப்போ அடிக்கணும். அது இப்போ அந்த வேலையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போதைக்கு நாங்கள் சேஸ் பெயிண்ட்டை அடித்து முடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னே வந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சேஸ் பெயிண்டிங்கே கிடையாது. ஆனால் அடிச்சிருக்கேன்ட்டு இவங்ககிட்ட காசு கேட்டிருக்காங்க. 6500 கேட்டிருக்காங்க. அவரும் சொல்லிட்டாரு, இல்லைங்க அடிச்சுட்டோம், எனக்கு தேவையில்லை அப்படின்னாரு. சரி பரவாயில்லைங்க, நான் எலிராட் மிஷ் மட்டும் அடிச்சு ஊற்றுறேன்னு நான் ரேம்பில் ஏற்றும் போது தான் பார்த்தா அந்த வீடியோவில் சுத்தமாக அந்த பெயிண்ட் எதுவுமே அடிக்கல, சேஸ் பெயிண்டிங்கு. திருப்பி நான் கஸ்டமருக்கு அந்த வீடியோ நான் அனுப்பிச்சு, சார் உங்கள் வண்டியில் அடிக்கல, எப்படி சார் நான் திருப்பி அடிக்குவான்னு கேட்டிருக்கோம். இல்லைங்க நீங்கள் வீடியோ எனக்கு அனுப்புங்க. அவர் வீடியோ அனுப்பிச்சோன்னா அவர் ஸ்டாட்டி வச்சாருன்னு திருப்பி எங்களை அடிக்க வச்சார். இப்போ நாங்கள் அடித்த வீடியோ தான் இப்போ பையன் எடுத்து காட்டுறா போல். இந்த வீடியோலாம் எடுத்து காட்டு பார்த்தோம். ஏற்கனவே நம்ம போட்டோ வீடியோ மென்ஷன் பண்ணி காட்டிடுவோம். பார்த்தீங்கன்னா சேஸ் பெயிண்ட் எதுவுமே அடிக்கல, அடிச்சிருக்காங்க. இதில் எலிராட் மிஷினை நாங்கள் வந்து பக்காவாக அடிச்சிருக்கோம். அந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே எடுத்து காட்டியிருக்கோம். சில வண்டி பார்த்திங்கன்னா ரேம்ப் ஏற்றி இந்த மாதிரி அடித்தா தான் உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங்காக வரும். சில கடையிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டாங்க, கீழே படுத்து வேலையை முடிச்சுடுவாங்க. அதே மாதிரி புரோக்கரை நம்பி போவானா, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக விஎன் கார் ஜுவல்ஸுக்கு வாங்க, உங்களுக்கு பக்காவாக நாங்கள் பண்ணி தரோம். உங்களுக்கு எதனா வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு எதனா குறையா இருந்தால் கூட நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். சார் இங்கே என்ன இது நீங்கள் கேட்க ரொம்ப நம்பிக்கையான கடை. கண்டிப்பாக எங்களுக்கு காரை பற்றி என்னன்னே தெரியாது. இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒளிவு மறைவும் இல்லாமல் கரெக்டான ரேட்டு முதல் கொண்டோம். நம்பிக்கையான கடை. கண்டிப்பாக நான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு இப்போ நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியுது. ரொம்ப நல்ல கிளாரிட்டி. ஆக்சுவலாக நாங்கள் எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் இவ்வளோ கிளாரிட்டி இருக்குன்னு நாங்கள் எதிரே பார்க்கல. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ விக்ரம். தேங்க்யூ.